ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்னைக்கு மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சேவிங் ரிலேட்டடான வீடியோ தாங்க. நார்மலாகவே இந்த ஜூன் பிறக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு, புக் ஃபீஸு, அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் செலவுகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இந்த ஸ்கூல் ஃபீஸு, புக் ஃபீஸு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சமாளிக்கலாம், எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணலாம். நம்ம மந்த்லி ஆர்டி வந்து நிறைய பேர் இப்போ போட்டு வச்சுட்டு தான் வராங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாகவே என்னோடய பொண்ணு வந்து ப்ரீகேஜி போனதுலேருந்தே நான் மந்த்லி 1 இயர்க்கான ஃபீஸை வந்து 12ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டுக்கு 75% வந்து நான் மந்த்லி ஆர்டியாக தான் சேர்த்து வச்சுட்டே வருவேன். ஸோ ஃபஸ்ட்டு என் பொண்ணு ப்ரீகேஜி போயிருந்தப்போ எல்கேஜிக்கான ஃபீஸ் வந்து மந்த்லி 2000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டி ஆரம்பித்து நான் போட்டு வச்சுட்டு வந்திருந்தேன். அப்புறம் பையன் பிறந்தக்கப்புறம் பையனுக்கும் சேர்த்து அப்படிங்கிறப்ப 3000, 4000 அப்படின்னு ஆரம்பித்து நான் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ போட்டிருந்தேன் அப்படின்னா மந்த்லி 10,000 ருபீஸ் வந்து போட்டிருந்தேங்க. 2024-25 அகாடமிக் இயருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து 1,25,000 கிட்ட சேர்த்து வச்சுருந்தேன். பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது பத்தவே இல்லை. என்னென்னா நம்ம வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இயர்லி இவ்வளோ தான் ஃபீஸ் வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்போம். பட் நம்ம பசங்க வந்து ஹையர் கிளாஸ் போக போக ஃபீஸும் பார்த்திங்கன்னா அப்படியே அதிகமாகிட்டே வருது உங்களுக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த வருஷம் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன், எப்படி வந்து இந்த வருஷத்தோட ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. என்னோடய பொண்ணு வந்து இப்போ கரண்ட்டாக வந்து +2 போயிருக்காங்க. ஸோ +2க்கு வந்து ஸ்கூலில் கொடுத்த புக்ஸ் என்னமோ கொஞ்சம் தான். பட் அவுட் சைடில் நம்ம வந்து புக்ஸு, ரெஃபரன்ஸ் புக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறதே அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது போக நமக்கு ஸ்கூல்ஸ்லேருந்து நிறையா ஒர்க் ஷீட்ஸ் வரும். அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பசங்க வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்க வேண்டியது இருக்குது. அதுவும் பாப்பாலாம் இப்போ வந்து நான் 10th படிக்கும் போதெல்லாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. லாஸ்ட்டில் நமக்கு சிபிஎஸ்சிலேருந்தே நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து அவங்க வெளியிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் நான் வந்து பிரிண்ட் அவுட் கடையில் வெளியே எடுக்கிறப்ப அதுக்கே லம்சம் அமௌண்ட்டு போச்சுங்க. ஸோ அதனால் இந்த தடவை அவள் +1 முடிக்கிறப்பே வந்து பிளான் பண்ணி ஒரு பிரிண்டரும் வந்து வாங்கிட்டேன் நான். ஸோ இந்த பிரிண்டருக்குமே வந்து அமௌண்ட்டுங்கிறது வந்து நான் சேர்த்து வச்ச அந்த ஃபீஸ் அமௌண்ட்லேருந்தே நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. ஸோ நான் என்ன மாதிரி சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட இப்போ ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. நான் இப்போ வீடியோவில் வந்து என்னோடய வே ஆஃப் சேவிங்ஸ், அதாவது ஸ்கூல் ஃபீஸ்க்காக நான் என்ன மாதிரி சேவிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். ஸோ உங்களோட சேவிங்ஸ் ஏதாவது இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து 2 பசங்கங்க. மூத்தது வந்து பொண்ணு. பாப்பா வந்து இப்போ +1லேருந்து +2 போகிறா கரண்ட்டாக இந்த அகாடமிக் இயரில். அதே மாதிரி பையன் வந்து 8th-லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் போகிறான். ஸோ பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ப்ரீகேஜி அப்படிங்கிறது 2012 வந்து ஜாயின் பண்ணா. ஸோ ஜாயின் பண்ண அந்த வருஷம் வந்து நான் ஒரு ஆர்டி போட ஆரம்பித்தேன். கரெக்டாக நான் எப்போ ஆரம்பிப்பேன் அப்படின்னா ஏப்ரல் மந்தில் ஆரம்பிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மந்தில் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ 2012 அவள் ப்ரீகேஜி சேர்ந்துருந்த அப்போ எல்கேஜிக்காக மந்த்லி 2000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டி ஆரம்பித்தேங்க. இப்போ 2026 அவள் +2 படிக்கிறாள். ஸோ அதே மாதிரி 2015 வந்து பையன் வந்து ப்ரீகேஜி போனான். ஸோ 2015 இருந்து இந்த அமௌண்ட் வந்து 2 ஆர்டி 2 குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறப்ப அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே டபுளாக சேர்க்குற மாதிரி ஆரம்பித்தேன் நான். மோஸ்ட்லி நான் வந்து இந்த சேர்க்குற அமௌண்ட் வந்து 75% ஆஃப் த ஃபீஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ 2022 வரையுமே ஸ்கூலில் வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட் 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறப்ப என்ன செய்வேன்னா அந்த ஹோல் ஃபீஸும் நான் சேர்த்து வச்சுருப்பேன். உங்களுக்கு இப்போ 1,00,000 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா நான் 2 பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸாக 25 கட்டிட்டேன்னா மீதி 50 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுவேன் நான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் ஒரு வட்டி கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். அடுத்த 2 மந்த்ஸ் கழித்து தான் ஒரு அமௌண்ட் எடுத்து கட்டணும். அடுத்து ஒரு 3 மந்த்ஸ் கழித்து தான் அடுத்து ஒரு அமௌண்ட். இந்த மாதிரி 4 இன்ஸ்டால்மெண்ட் வரையும் மெயினாக சிப்ளிங் இருந்ததுன்னா 4 இன்ஸ்டால்மெண்ட் வரையும் ஸ்கூலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டாக இப்போ ஒரு 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டால்மெண்ட் தான். சிப்ளிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஸ்கூலில் 2 இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுக்குறாங்க.
இது வந்து லாஸ்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்க. அதாவது பையன் வந்து 7th போகும்போதெல்லாம் அவனுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 60,000 டியூஷன் ஃபீஸ். அதாவது மொத்தமாக டோட்டல் ஸ்கூல் ஃபீஸ் வந்து 60,000. புக் ஃபீஸ் வந்து ஒரு 10,000. அதில் வந்து ஒரு செட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க, ஒரு செட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மும் கொடுத்துருவாங்க. இந்த இன்னொரு 5,000 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு செட்டு யூனிஃபார்ம் வந்து நான் ஸ்கூல்லே பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது போக இந்த ஸ்டிச்சிங் சார்ஜ் எல்லாம் சேர்க்குறப்ப எனக்கு அது வந்துடும். ஸோ இதே மாதிரி பாப்பா 11th போகிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுக்கும் அந்த அரௌண்ட் 60,000 கிட்ட இருந்ததுங்க. 11th அப்படிங்கிறப்ப லேப் ஃபீஸ் அது இதெல்லாம் வருதுன்னு சொல்லி 80,000 சொன்னாங்க ஃபீஸு. ப்ளஸ் அவளுக்கும் புக் ஃபீஸ் வந்து அரௌண்ட் ஒரு 10,000 ப்ளஸ் 5,000 அந்த யூனிஃபார்ம் ப்ளஸ் ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2025-26க்கு 1,70,000ங்க. ஸோ இந்த 1,70,000 12 ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப 14,000 வருது நமக்கு. பட் நான் 14,000ம் நான் மந்த்லி ஆர்டியாக போடலைங்க. நான் 2025-26க்கு வந்து அப்போ வந்து நான் ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து ஒரு அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் தொடங்கியிருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் அமௌண்ட் ஆர்டியாகவும் போட்டிருந்தேன். ஒரு சில அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்டில், ஒரு சில அமௌண்ட்டை வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி கோல்டு ETF, சில்வர் ETF அந்த மாதிரி வாங்கியிருந்தேங்க. ஸோ நான் வருஷம் ஆர்டி போடுறது 2,000, 2,500, 3,000, 3,500 இந்த மாதிரி சேர்த்துட்டே வந்து லாஸ்ட்டாக 9,500 போட்டிருந்தது. இந்த தடவை நான் வந்து 10,000 ஆர்டி வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்க்காக. பட் இந்த 2027-28 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து ஃபீஸ் வந்திருந்தது. பாப்பா +2க்கு வந்து 92,000 ப்ளஸ் 11,000 வந்து புக் ஃபீஸு, அந்த புக்கோட யூனிஃபார்ம் சேர்ந்து வரும். ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு யூனிஃபார்ம் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3,000 நான் போட்டிருந்தேன். 80,000லேருந்து 92,000 வந்து ஃபீஸ் கூடிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு குழந்தைக்கே வந்து 12,000 ரூபா வந்து ஃபீஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி பையனுக்கும் பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 66,000 6,000 ரூபாய் கிட்டத்தட்ட கூடியிருக்கு எனக்கு. அது போக புக் ஃபீஸ் தனியாக அதே மாதிரியே 11,000 ரூபா வந்தது. ப்ளஸ் இவனுக்கும் வந்து ஸ்டிச்சிங் நம்ம வந்து ஒரு செட்டு யூனிஃபார்ம் தான் நமக்கு அந்த புக்கோடு சேர்ந்து வரும். ஸோ நம்ம இன்னொரு செட்டு யூனிஃபார்ம் எடுத்து தைக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு 3,000 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். பட் பாப்பா வந்து இந்த தடவை +2 போகிறனால அவள் வந்து எனக்கு யூனிஃபார்ம் வேண்டாம், நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் தைச்சதை வச்சு இந்த தடவை சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் பாப்பாவுக்கு ஏற்கனவே கொடுத்த யூனிஃபார்ம் வந்து ஸ்கூலில் வந்து அந்த மெட்டீரியலாக தான் கொடுப்பாங்க. அது இருந்தனால பையனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு யூனிஃபார்ம் நான் எடுக்கலை. அந்த யூனிஃபார்மையே வந்து பையனுக்கும் தைச்சிக்கிட்டேன் நான். ஸோ ஓவராலாக எனக்கு 2 பேருக்கும் சேர்த்து யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங்க்குன்னு சொல்லி பையனுக்கு 2,000 மட்டும்தான் செலவாச்சுங்க. ஸோ யூனிஃபார்ம் செலவை வந்து ஓரளவுக்கு இந்த தடவை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இது போக எனக்கு இந்த வருஷம் அகாடமிக் இயருக்கு எவ்வளோ தேவைப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட 92,000 ப்ளஸ் இந்த புக் ஃபீஸ் மட்டுமே ஒரு 22,000 ரூபாய். அதுவும் இந்த ஏப்ரல் மந்த்தே நம்ம எடுக்க வேண்டியது இருக்குங்க. CBSE பொறுத்த வரைக்கும் மார்ச் மந்தோட இயர் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் மந்த்லேருந்து நியூ அகாடமிக் இயர் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஏப்ரல் மந்த்லேயே நம்ம ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டணும். ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டி அந்த ரிசிப்டை கொண்டு போனால் தான் புக் ஃபீஸே கட்ட விடுவாங்க. ஸோ கிளாஸுக்கு புக் இல்லாமல் போகணும் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஸோ நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸை கட்ட வச்சுருவாங்க. கட்ட வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம புக் ஃபீஸ் வந்து கட்டி புக் வாங்குகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எந்த புக்குமே வந்து ஸ்கூலில் கொடுத்தது கிடையாதுங்க. இது எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து எங்கிட்ட டியூஷன் படித்த பசங்க வந்து அவங்களோட புக்ஸ் வந்து இந்த தடவை என் பொண்ணு 12th +2ங்கிறனால அவங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அவளுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு போனது தான் நான் வந்து எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஸ்கூலில் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஒரு 20 நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம எழுதுறதுக்கு நோட்டு வந்து ஒரு 20லேருந்து 22 நோட்டு கிட்டே கொடுத்துருந்தாங்க. அது போக நமக்கு NCERTயில் வர்ற புக்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்கூல்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் ஐடியா, சாம்பிள் பேப்பரு, கொஸ்டின் பேப்பர்ஸ் உள்ள கலெக்ஷன்ஸு இதெல்லாம் நம்ம வெளியே வாங்க போனோம்னா இதுக்கே வந்து அரௌண்ட் ஒரு 5,000 to 6,000 ருபீஸ் ஆகும். பட் நான் வந்து மோஸ்ட்லி அந்த ட்ரிப்ளிகனில் உள்ள அந்த புக் மார்க்கெட்டில் போய் செகண்ட் ஹேண்ட் புக் தாங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ ஒரு சில புக்ஸ் வந்து இங்கே டியூஷன் படிக்கிற பசங்க அவங்களோட ரெஃபரன்ஸ் புக் கூட கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2,500 கிட்ட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேங்க. இது போக என்னோடய பசங்க வந்து சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுங்கிற ஒன்று இல்லை. ஸோ அதே மாதிரி என்னோடய பொண்ணுக்கு வந்து +2 அப்படிங்கிறனால கொஞ்சம் டியூஷன் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் மேக்ஸ் வந்து நான் வந்து 7 இயர்ஸாக நான் டியூஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். +2 மேக்ஸு எல்லாமே ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அவளுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன்.
ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இப்போதைக்கு ஓகேவாக இருக்கா? இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் போனக்கப்புறம் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு டியூஷன் வைக்கணும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயரே. ஸோ அதையும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் இந்த வருஷத்துக்கு டார்கெட்டாக ஒரு 1,80,000 வந்து லாஸ்ட் இயரே பிளான் பண்ணியிருந்தேங்க. அதாவது 2026-27க்கு நமக்கு இந்த இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும். அப்போ அதை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் போன வருஷம் நான் பிளான் பண்ணியிருந்தது. மந்த்லி வந்து ஒரு 15,000 வந்து குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கே நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் நான் எப்பயும் போடுற மாதிரி ஆர்டியாக இந்த தடவை போடலங்க. ஆர்டி வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து 6,500க்கு, ஒன்று வந்து 3,500க்குன்னு 2 ஆர்டியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ 12 மந்த் ஆர்டி தான் ரெண்டுமே. ஸோ ஒரு பேங்க்கில் வந்து 6.75% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பேங்க்கில் வந்து 6.5% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தாங்க. இந்த 6,500 தான் ஆர்டியாக நான் சேர்க்க ஆரம்பிச்சதுங்க. இந்த ஆர்டிக்கு வந்து ஓவராலாக நான் வந்து சேர்த்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 78,000. பட் எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 தான் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருந்தது. ஸோ டோட்டலாக 81,000ங்க. அதே மாதிரி இந்த 3,500 போட்டது வந்து 6.75% ஆர்டி வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 42,000 நான் வந்து கட்டியிருந்த அமௌண்ட்டு 12 மந்த்துக்கு. ஸோ எனக்கு பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 ருபீஸ் தான் கிடச்சிது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து 12 இயர்ஸாக நான் வந்து வெறும் ஆர்டி மூலமாக தான் ஸ்கூல் ஃபீஸ் வந்து சேர்த்து வச்சுட்டு வந்திருந்தேங்க. பட் ரீசெண்டாக கோல்டு ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுனால நான் வந்து இந்த 10,000 வந்து ஆர்டியாக வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு 6,500 3,500ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஆர்டியாக போட்டுக்கிட்டேன் வேறு பேங்க்கில். மீதி இருந்த 5,000 வந்து 3ஆக பிரித்தேங்க. 1,000 2,000 2,000 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன். அதில் 1,000 வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட ஆரம்பித்தேன். நான் வந்து 2024 அச்சய திதிக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சொல்லி ஒரு 300 ருபீஸ் 500 ருபீஸ்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருந்தேங்க. ஸோ ஓவராலாக 1,000 ருபீஸ் வந்து மந்த்லி மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப்படின்னு சொல்லி. பட் அதுலேயுமே எனக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் எதுவும் கிடைக்கலங்க. எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நான் 12,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 12,500 ருபீஸ் தான் எனக்கு வந்து கிடச்சிருந்தது. அதே மாதிரி இன்னொரு 2,000 வந்து அந்த இதில் வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். கோல்டு ETF சில்வர் ETFாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் தாங்க நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. கிட்டத்தட்ட 25,000 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் 1 இயருக்கு. எனக்கு வந்து 15,000 ருபீஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ப்ராஃபிட்டாகவே கிடச்சிது. ஆக்சுவலாக 18,000 வரையும் கிடச்சிருந்தது. அந்த சில்வர் ப்ரைஸ் வந்து நல்ல ஹைக்கில் போய்ட்டு திரும்ப குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து நாளே விற்றுருந்தேன் அப்படின்னா எனக்கு 18,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் நான் வந்து 2வது நாள் தான் கொஞ்சம் சுதாரித்து கொஞ்சம் சில்வர் ETFலாம் வந்து விற்றுட்டேங்க. ஸோ நான் வந்து ஒரு 20,000 பார்ஷியலாக தான் விற்றுருக்கேன். ஒரு 20,000 விற்றுட்டேன். நான் விற்றுட்டு அந்த ஷேர்ஸை வந்து வெளியே எடுத்துட்டேன். சில்வர் ஷேர்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் வந்து குறைச்சிட்டேங்க. அப்போ எனக்கு அந்த அமௌண்ட் வந்து ஒரு 15,000 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிது பார்த்திங்களா. அந்த அமௌண்ட்டில் தான் நான் வந்து பிரிண்டர் வந்து ஒரு 13,000க்கு ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஓல்டு புக்ஸ்லாம் வாங்கினதுன்னு சொல்லி இந்த ப்ராஃபிட் கிடச்ச அமௌண்ட்டை வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற 2,000 வந்து நான் வந்து எஜுகேஷனுக்காகவே வேணும் அப்படிங்கிறக்காகவே ஒரு டிஜிகோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம்ஸ் கிட்ட சேர்த்து வச்சுருந்தேங்க. ஸோ என்கிட்ட இப்போ இந்த 3 கிராம்ஸ் வந்து காயினாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 24,000க்கு நான் 3 கிராம்ஸ் சேர்த்துருந்தேன். ஸோ அது வந்து இப்போ காயினாக வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் இப்போ பாப்பாவுக்கு வந்து ஏதாவது டியூஷன் போடுறோம், எமர்ஜென்சியாக நமக்கு தேவை அப்படின்னா நம்ம அந்த காயினை வந்து செல் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் இயர் காலேஜ் வந்து சேர்கிறப்ப நமக்கு அமௌண்ட் வேணும், இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா அப்போ விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட்டேங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணப்போ எனக்கே ஒரு ஹாப்பினஸ் இருந்ததுங்க. ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டதெல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது பேங்க் ஆர்டியை விட. ஸோ கிட்டத்தட்ட 1,73,000 வந்து எனக்கு டோட்டலாக கிடச்சிது. ப்ளஸ் 3 கிராம் கோல்டு வேறு கிடச்சிருக்கு எனக்கு இப்போ. ஸோ ஓவராலாக நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1,80,000. பட் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸோட இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அதுக்கப்புறம் இந்த கோல்டு ETF சில்வர் ETF டிஜிகோல்டு இந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ ஸ்கூல் ஃபீஸும் நமக்கு விலைவாசி வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 12,000 இன்க்ரீஸ் ஆயிருந்தது, தம்பிக்கு வந்து 6,000 இன்க்ரீஸ் ஆயிருந்தது. புக் ஃபீஸ்லேயும் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு 2,000 கிட்டே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ ஓவராலாக ஒரு 20,000 லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாக தான் இருந்தது. பட் இது போக இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த பிரிண்டர் வாங்கினது, அப்புறம் புக்ஸு, இந்த மாதிரி நிறையா நமக்கு டியூஷன் இதெல்லாம் தேவைப்படுது.
அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பிளான் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. ஆக்சுவலாக நான் வந்து 1,04,000 ருபீஸ் தான் இப்போதைக்கு வந்து ஃபீஸு, புக் ஃபீஸு, யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ இன்னும் செப்டம்பர் மந்த் வந்து பாப்பாக்கும் தம்பிக்கும் செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஓவராலாக எனக்கு வந்து ஒரு 76,000 கிட்ட தேவைப்படுங்க. ஸோ என்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து 50,000 கிட்ட இருந்தது. பட் அந்த 50,000ல் நான் வந்து ஒரு 2 கிராம் காயின் வந்து அரௌண்ட் ஒரு 27,000க்கு வாங்கி இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஸோ நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து காயினை கூட விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரிமைனிங் வந்து ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு 23,000 கிட்ட இன்னும் இருக்குங்க. அதுவும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஹையானனால ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 1,500 கிட்ட காமிக்குது அதில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்து பாப்பா காலேஜ் போவா. அப்போ தம்பி வந்து அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் போவாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போதைக்கு பேங்க்கில் வந்து ஒரு 10,000க்கு ஆர்டி ஒன்று போட்டு வச்சுட்டு வரேன். இது போக நான் வந்து மந்த்லி வந்து எப்படியாவது இறுக்கி பிடிச்சி ஒரு 1/2 கிராம் கோல்டு காயினாவது வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணிவிட்டு வரேங்க. ஸோ நம்ம எல்லா அமௌண்ட்டையும் வந்து கோல்டாகவே பார்க்க முடியாது. ஸோ நம்மளுடைய சேவிங்ஸில் வந்து பாதியை வந்து நான் அமௌண்ட்டாக சேவ் பண்ணிவிட்டு வரேன். மீதியை வந்து கோல்டாவோ சில்வராகவோ இல்லை கோல்டு ETF, சில்வர் ETF இந்த மாதிரி தாங்க நான் சேவ் பண்ணிவிட்டு வரேன். ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் பசங்க 10th CBSE 12th யாராவது படிக்கிறாங்க, உங்களுக்கு டியூஷன் ஏதாவது தேவை அப்படின்னா நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கங்க. ஆக்சுவலாக இந்த புக் செல்ஃப் வந்து என்னோடய கொலு படி 5 ஸ்டெப்பு உள்ள கொலு படி தான். ஸோ அதை தான் நான் புக் செல்ஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரிண்டர் பற்றி யாருக்காவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேங்க. அதே மாதிரி பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா வந்து 9th ஸ்டாண்டர்டில் வாங்கின பேக் தான். இப்போ +2 போகிறா. இப்போ வரைக்கும் இந்த ஸ்கூல் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இந்த பேக்கோட லிங்க் வந்து டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.